ஹாய், டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷில் உள்ள ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஜூனியருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்துருப்போம். இது செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 10 to 75 செட் பண்ணி வச்சுக்கோங்க மெஷினு. தமிழ்னா 10 to 65ன்னு வச்சுப்போம். இப்போ டைட்டில் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைடில் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். டைட்டிலுக்கு நேராக ஆல் கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது எல்லா லெட்டர்ஸையுமே கேபிட்டலில் அடிக்கணும். டைட்டில்னாலே கேபிட்டலில் தான் அடிக்கணும். கீழே அண்டர்லைன் பண்ணக்கூடாது. இப்போது டைட்டிலை சென்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு லெட்டர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஸ்பேஸ் உள்பட எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக 57 கிடைக்கும். இதை 65லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்ரேட்டிவ்ங்கிறத பிரிச்சுருக்காங்கள்ல, அதை ஹைஃபன் போட்டு பிரிக்காமல் கண்டினியூவாகவே அடிச்சிடலாம். இப்போது மைனஸ் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். இப்போ 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 4. இப்போது 4 ஸ்பேஸ் தள்ளி டைட்டில் அடிக்கணும். இதில் லாஸ்ட்டில் அந்த டாட் இருக்குல்ல, அது வராது. டைட்டிலில் லாஸ்ட்டாக டாட்டு கம்மா எதுவுமே வராது. 4 ஸ்பேஸ் தள்ளி டைட்டில் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே ஹைஃபனை வச்சு கோடு போட்டுடலாம் ஃபுல்லாக. இனி சிங்கிள் லைன் ஸ்பேஸு கோடு போட்டு முடிச்சிருங்க ஃபுல்லாக 75 வரைக்கும். இனி காலம் பிரிக்க போகிறோம். மொத்தமாக 4 காலம் இருக்கா, அதில் பாருங்கள் ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக மாற்றிக்கிட்டா தான் காலம் பிரிக்கிறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஸ்டெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிராஸ் பண்ணியிருக்கதை அப்படியே டைப் பண்ணணும். அந்த 78,000ங்கிறத டைப் பண்ணணும். மேலே இருக்க அந்த 62,000 அதெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு காலம் பிரிக்க போகிறோம். லாஸ்ட்டு காலம் பாருங்கள், இருக்கிறதுலே அதிகமாக இருக்க நம்பர் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேயும் நம்பர் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இருக்கிறதுலே அதிகமாக இருக்க நம்பரை எண்ணுங்க. மொத்தமாக 8 கிடைக்கும். 8 + 1 9. இந்த காலமுக்கு 9. அடுத்த காலம் பாருங்கள், அதே போல் இதுலேயும் 8 நம்பர்ஸ் தான் இருக்கும். அப்போது 8 + 2 10. இந்த காலமுக்கு 10. அடுத்தது பாருங்கள், அதுலேயும் 8 நம்பர் இருக்குது. கம்மாவோட சேர்த்து 8 நம்பர். இப்போது 8 + 2 10. இப்போ காலம் ஃபுல்லாக பிரித்தாச்சு. இனி ப்ராடக்ட்ஸ் அதை சென்ட்ரு பண்ணி தான் டைப் பண்ணணும். அதில் மொத்தமாக 8 லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்த 3 காலமுக்குள்ள நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 29ன்னு கிடைக்கும். இதை 65லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 36ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸில் 8 லெட்டர்ஸ் இருக்கா, அந்த 8ஐயும் இதில் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிட்டா 28ன்னு கிடைக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 14. இப்போது 14 ஸ்பேஸ் தள்ளி இந்த ப்ராடக்ட்ஸை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். அந்த கீழே உள்ளது எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் அடிக்கணும். அண்டு ஆர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வேண்டாம். பேலன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில். நெக்ஸ்ட்டு காலம் பார்க்கலாம். 1942 இதில் 4 நம்பர் இருக்கா. மேலே நம்ம 10ன்னு சொல்லிட்டு காலம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 - 4 6. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3. 3 ஸ்பேஸ் தள்ளி 1942 அடிக்கணும். அதே போல் தான் 1944. அதையும் 10 - 4 6 3 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1943. இதை பார்த்தீங்கன்னா 9 - 4 5ன்னு கிடைக்குது. அப்போது டிவைட் பண்ணால் 2.5. அப்போ 3ன்னு எடுத்துக்கணும் அதையும். நெக்ஸ்ட்டு இப்போது 1,50,000 இருக்கா. இதில் மொத்தம் 8 நம்பர்ஸ் இருக்குதுன்னு தெரியும். அந்த 10ல் 8ஐ மைனஸ் பண்ணால் 2. அப்போ 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஸ்பேஸ். இப்போது அதுக்கும் கீழே உள்ள நம்பர் பாருங்கள், அதெல்லாம் ஈஸி தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சுப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டை மட்டும் கரெக்டாக அடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அதுக்கு நேராக வச்சு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், அதுலேயும் அதே போல் 8 நம்பர் தான் இருக்கும்.
அதே மாதிரி 10 மைனஸ் 8 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஸ்பேஸ். கீழே உள்ளதெல்லாம் வந்து அதுக்கு நேராக வச்சு அடிச்சிடாதான். அந்த 37,000 தான் இங்கே அடிக்கணும். அதுக்கு நேராக வச்சு அடிச்சிடலாம். இந்த 65,000 வந்து லாஸ்ட்டு காலமுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலேயும் வந்து 8 நம்பர் இருக்கா. இப்போது இங்கே மேலே வந்து 9 ஸ்பேஸ் வந்து இருக்குது. இப்போ 9 மைனஸ் 8 1ன்னு இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணால் 0.5ன்னு இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. 1ன்னு மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக கோடு போட்டு முடிச்சிருங்க. தேங்க்யூ.